ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நான் உங்கள் மதன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஓட்டர் ஐடி கார்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கோ அல்லது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கோ எப்படி மாற்றுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம லாகின் பண்ணிக்குவோம். லாகின் இருக்கவங்க லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை எப்படி பண்ணணுன்ற வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. ஓட்டர் ஐடி கார்டை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மாற்றுறதுக்கு நமக்கு 3 டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது. ஒன்று ஃபோட்டோகிராஃப், அதாவது ஃபோட்டோ. ரெண்டாவது அட்ரஸ் ப்ரூஃப். மூணாவது ஏஜ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நம்மளுடைய ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடான பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணாலே போதுமானது. ஏஜ் ப்ரூஃபுக்கு பர்த் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணால் போதும். இப்போ லாகின் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடில் இருக்க ப்ளூ கலர் பட்டன், அதாவது மைக்ரேஷன் டு அனதர் பிளேஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்க செல்ஃப் இருக்கட்டும், கீழே பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் அவுட் சைடு யுவர் கான்ஸ்டிடியூயன்சி அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கட்டும். இது எதுக்காக நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா, அவுட் சைடு ஆஃப் த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்க மைக்ரேஷன் வித் யுவர் கான்ஸ்டிடியூயன்சி அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்களை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜஸ் இருக்கும். ஒன்று ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம் இருக்கும். நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய அப்ளிகேஷன் இங்கிலீஷில் ஷோ ஆகும். இப்போ இங்கே 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று ஸ்டேட் இருக்கும், டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும், இன்னொன்று அசம்பிளி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது நம்ம ஓட்டர் ஐடி கார்டுடைய இன்ஃபர்மேஷன்ஸை தான். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருக்கோம்னா இது தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஊரோ அந்த ஊர் ப்ளஸ் எந்த அசம்பிளியோ அந்த அசம்பிளியில் நம்ம அதை செலக்ட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். மொதல் ஆப்ஷன்ஸ் இது வரைக்குமே நான் அப்ளை பண்ணலை இந்த ஸ்டேட்டில் ஓட்டர் ஐடி கார்டு அப்படின்றதுக்கு உண்டானது. ரெண்டாவது நான் வச்சுருக்கேன், நான் வேறு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு உண்டான ஆப்ஷன். இந்த அப்ளிகேஷன் பக்கத்தில் ரெட் கலரில் ஸ்டார் மாதிரி காட்டப்பட்டுள்ள அனைத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது ரெக்யூட்டர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பான முறையில் அதை நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும். இந்த இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணால் தான் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஷோ ஆகும். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணால் தான் உங்களுடைய அசம்பிளி ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா மேனிட்டரி போட்டுருங்க. மேனிட்டரியில் நம்மளுடைய நேம், நம்மளுடைய ரிலேட்டிவ் நேம், அதாவது ஃபாதர் இல்லைனா மதர் நேம் கொடுக்கணும். அதில் டைப் ஆஃப் ரிலேட்டிவில் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஏஜ் கேட்டுருங்க. எந்த வருஷம் பிறந்தீங்களோ அந்த வருஷம் எவ்வளோ ஏஜ்ன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஜெண்டர், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் காமனாக உள்ளதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே போஸ்டல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு குடியேறுறோமோ அந்த ஸ்டேட்டு, அதோடைய டிஸ்ட்ரிக்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேம், அந்த டவுன் ஆர் வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ், பின்கோட், இது எல்லாமே இந்த இடத்துல நம்ம ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸ் இருந்தால் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சேம் அஸ் அபோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்க அட்ரஸையே இது எடுத்துக்கும். அடுத்து ஸ்பெஷல் சைல்டான் கேட்டிருக்காங்க. அதாவது கண் பார்வை இல்லாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, காது கேட்காதவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இங்கே டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே டிக் பண்ண வேணாம், நீங்கள் அடுத்த காலத்தை நோக்கி போயிடலாம். அடுத்த இடம் பார்த்திங்கன்னா இமெயில் ஐடியும் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இப்போ ஏஜ் ப்ரூஃபுக்கு பர்த் சர்டிஃபிகேட் செட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நம்ம பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸு, ரேஷன் கார்டு இது ஏதாவது இருந்துச்சுன்னா அது நீங்கள் கொடுத்துக்கலாம். கடைசியாக இங்கே நம்ம டிக்ளரேஷன் பண்ணணும். அதாவது நம்ம எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜ், எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட். மறக்காமல் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை கொடுத்துக்கோங்க, அப்புறம் தான் வில்லேஜ் ஷோ ஆகும். இங்கே டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க. டேட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக 2 ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் எதுக்காகனா, நம்ம இது வரைக்குமே எங்கேயுமே நம்ம ஓட்டர் ஐடி கார்டு பதியலை அப்படின்ற பட்சத்துக்கு அதை கொடுத்துக்கலாம்.
இல்லை நான் ஏற்கனவே புதைஞ்சிருக்கேன், அதை வந்து நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா கீழே இருக்க 2வது உள்ளதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளேஸ் எங்கேயோ அந்த ப்ளேஸ், டேட் இருக்கும், டேட் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கேப்சா கோட் இருக்கும், கேப்சா கோடை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டில் நீங்கள் பார்க்க முடியுங்க. அதை வந்து மேலே டாப்பில் இருக்கும், டாப்பில் அதை ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டேஷ்போர்டில் இந்த அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற வீடியோ ஓட்டர் ஐடி கார்டை எப்படி வாங்குவது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுதான் நம்ம டெலிகிராம் குரூப் ஃப்ரெண்ட்ஸ். சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.